இன்னைக்குதான் நான் விடுதலையாகி வரேன். என் மஞ்சுவை பார்க்கத்தான் போயிட்டு இருக்கேன். சார், உங்க கதை ரொம்ப டச்சிங்கா இருக்கு சார். ஒரு அருமையான காதல் கதையோட முதல் சாப்டரை சஸ்பென்ஸா விட்டுட்டீங்க. உங்க மஞ்சுவை திரும்பவும் பார்த்து ஓஹோன்னு கல்யாணம் பண்ணி நீங்க குடும்பம் நடத்தணும்னு நாங்கெல்லாம் விரும்புறோம். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. தேங்க்யூ. ஏங்க, இங்க மஞ்சுன்னு அவங்க அப்பா கூட பேரு ராஜாராம் இருக்காங்களா? இல்லையே, நாங்க இங்க குடி வந்து 2 வருஷம் ஆகுது. இதுக்கு முன்னாடி இங்க யாரு இருந்தாங்கன்னு தெரியல சார். அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு? ஓ சாரி. குட் மார்னிங் சார். என்ன நினைவு இருக்கா? விஜய், ஒன்னும் மறக்க முடியுமா? நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு சார். இல்ல, மஞ்சு அவங்க அப்பா ராஜாராம் தேடி போன காணோம். இல்ல, அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு விஷயமே தெரியாத? ராஜாராம் செத்து போய் 3-4 வருஷம் இருக்கும். மஞ்சு எங்கேயோ பெங்களூர்ல இருக்கதா எனக்கு சரியா தெரியாது. என்ன அப்படி பாக்குற? நீ படிக்கும் போது கையில கத்தி கபடா வச்சுக்கிட்டு உனக்கும் கரடிக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். இப்ப காலேஜ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுப்பா. பாச்சாங்கிற பாஸ்கருக்கும் பல்லிங்கிற பல்ராமனுக்கும் கையில பாம்பு வச்சுக்கிட்டு கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட நான் போலீஸுக்கு போன் பண்ணத்தான் போய்கிட்டு இருக்கேன். இட்ஸ் a never ending story. Never ending story.
மஞ்சு மஞ்சு நான் எங்கெல்லாமோ தேடி நான் உனக்காக எவ்வளவு நாளா மஞ்சு நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் மஞ்சு எப்படிமா இருக்க? நல்ல மழமழன்னு தான் இருக்க. ஆமா, கேப்டன் ரஞ்சித் எப்படி இருக்காரு? உனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகி 10-15 மாசம் ஆகுது. ஏதாவது வயித்துல வளர்க்குறியா இல்லையா? டைத்தை வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் போய் ட்ரை பண்ணு. நான் வர்றேன். பை பை. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மிஸ்ஸஸ் ரஞ்சித், இன்னொருத்தரோட மனைவியானா உனக்கா எப்படி காத்திருக்கேன்? உன்னோட வாழ போறேன்னு சொன்னேனே, குழப்பமா இருக்கா? நீ ஜெயிலுக்கு போன கொஞ்ச நாள்ல எங்க அப்பாவோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு எங்க அப்பாவோட மரணம் பெரிய அதிர்ச்சியா இருந்தது. எனக்கு பாதுகாப்பு கொடுக்க யாருமே இல்லை. நான் போன ஒவ்வொரு இடத்தையும் கண்டுபிடிச்சு என்ன கொதற நினைச்சேன். அந்த கேரடி நானும் எப்படியோ பேரை மாத்தி ஊரை மாத்தி என்ன காப்பாத்தி வந்தேன். பல பெரிய கம்பெனிஸ்ல வேலை தேடினேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கம்பெனி தான் ரஞ்சித் பினான்ஸ் லிமிடெட். ஒரு நாளைக்கு நான் அந்த கம்பெனியில இன்டர்வியூக்காக காத்துட்டு இருந்தேன். அப்ப என்ன நடந்தது தெரியுமா விஜய்? 4-5 ஆளுங்க அந்த கம்பெனியை கொள்ளடிக்க வந்தாங்க. அன்னைக்குதான் அந்த கம்பெனியோட முதலாளி கேப்டன் ரஞ்சித்தை நான் முதல்ல பார்த்தேன். அங்க எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. ரஞ்சித் பினான்ஸ் லிமிடெட் கம்பெனிக்கும் இன்னும் பல கம்பெனிகளுக்கு முதலாளிதான் கேப்டன் ரஞ்சித் என்கிறதும் 4-5 வருஷமா மிலிட்டரியில இருந்து காயப்பட்டதுனால திரும்பி வந்து பல தொழில்கள் ஆரம்பிச்சேன். ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அன்னைக்கு அவரோட தைரியம் எனக்கு கவர்ந்துச்சு. அந்த கம்பெனியில நான் வேலை பார்த்துட்டு அமைதியா நாட்களை எண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு நாள் கேரடி என்ன பார்த்துட்டேன்.